வணக்கம், இது உங்கள் யுவா தமிழ் டெக் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா, யார் கடவுள், யார் குரு, நம்ம குரு கடவுளா போட்டுடலாமா? இது போல உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடைசி வரைக்கும் பாருங்க. குருவை நம்ம கடவுளா போட்டுடலாமா, மதிக்கலாமா அப்படிங்கறத உங்களுக்குள்ளான சந்தேகத்தை இந்த வீடியோ தெளிவுபடுத்தும் நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முறை விவேகானந்தர் அவங்க சீடருக்கு ராமகிருஷ்ணரை பத்தி அவரோட வாழ்க்கை நடந்த விஷயத்தை பத்தி சொல்லி கொண்டிருந்தார். அப்ப என்ன நடந்ததுன்னா, விவேகானந்தர் கிட்ட ஒரு சீடர் கேட்டார், ராமகிருஷ்ணரை குருன்னு சொல்லுங்க, ஆனா என்னால அவரை கடவுள் நீங்க சொல்றத ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு விவேகானந்தர் கிட்ட அந்த சீடர் கொஸ்டின் பண்ணார். ஏன்னா நமக்கும் பல பேத்துக்கும் இதே போல பல கேள்விகள் நமக்குள்ளேயும் எழும். என்னது குரு போயிட்டு நம்ம கடவுளா கும்பிட சொல்றாங்களே, கடவுளுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அவரு போய் இவரோட கம்பேர் பண்றாங்களே அப்படின்ட்டு நமக்குள்ளேயும் இந்த சில சந்தேகங்கள் எழும். கண்டிப்பா இந்த சந்தேகத்துக்கான தீர்வு இந்த வீடியோல இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப விவேகானந்தர் அதுக்கு அழகா பதில் சொன்னாரு. என்னன்னா, கடவுள் என்று நம்ம நினைச்சுக்கிறது எல்லாமே நம்ம வச்சிருக்கிற கருத்து. இந்த எல்லா கருத்துக்களின் தொகுப்பு தான் நம்ம கடவுள் நம்பிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த சீடருக்கு பதில் சொன்னார். இதை நம்ம இன்னும் ஆழமா புரியணும்னா, இந்த சத்தியத்தை இது இன்னும் டீப்பா ரொம்ப புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரபஞ்ச விதியை எப்படி ஒர்க் ஆகுது அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கடவுள் யாரு, குரு யாருன்ட்டு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த பிரபஞ்சத்துல என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு சின்னதா பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் மொத்தம் 5 வேலை செய்யுது. அதாவது பஞ்ச கிருத்தியங்கள் அதுக்கு பேரு. உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மாயிலை இட்டு மறைத்தல், வெளியில எடுத்து ஞானம் அருளல். இதுதான் இந்த 5 செயலும் இந்த பிரபஞ்சத்துல நடக்குது. இந்த முதல் 4 காரியத்தையும் நடத்துவதற்கு இந்த பிரபஞ்ச சக்தி ஆன்ம சரீரம், நிர்வாண சரீரம், சூட்சம சரீரம் என்ற உயர்ந்த நிலை சரீரங்களிலிருந்தே நடத்திவிட முடியும். ஆனா ஞானம் அடைறதுக்கு ஞானம் கொடுக்கணும்னா முதல் 4 காரியத்தை நடத்துவதற்கும் அவர் ஆன்ம சரீரம், நிர்வாண சரீரம், சூட்சம சரீரம் என்ற உயர்நிலை சரீரங்கள் இருந்து கொண்டே நடத்திவிட முடியும். இதை இன்னும் நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 7 சரீரங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி வீடியோ நான் முன்னவே போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கங்க. இருந்தாலும் நான் அந்த 7 சரீரம் என்னன்னு சொல்லிடுறேன். முதலாவது சரீரம் ஸ்தூல சரீரம், எலும்பாலும் சதியாலமான சரீரம். இரண்டாவது சரீரம் பிராண சரீரம், நமக்குள்ளே ஓடுகின்ற சுவாச ஓட்டம். மூன்றாவது சரீரம் மன சரீரம், நமக்குள்ளே ஓடுகின்ற எண்ண ஓட்டம். நான்காவது சரீரம் சூட்சம சரீரம், நமக்குள்ளே ஓடுகின்ற உணர்ச்சி ஓட்டம். ஐந்தாவது சரீரம் காரண சரீரம், ஆழ்ந்த தூக்கத்தில் அனுபவிக்கின்ற நிலை. ஆறாவது சரீரம் ஆன்ம சரீரம், நமக்குள்ள ஆழ்ந்த அமைதி ஏற்படும் போது வருகின்ற நிலை. ஏழாவது சரீரம் நிர்வாண சரீரம், ஞானம் அடையும் போது உணர்கின்ற பிரபஞ்சமயமான மாறிய நிலை. இந்த 7 சரீரம் முக்கியமான விஷயம். இப்ப இந்த பிரபஞ்ச சக்தி முதல் 4 வேலை செய்வதற்கு உருவாக்குதல், ஆக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மறைத்தல் இவைகளை செய்வதற்கு நிர்வாண சரீர நிலையிலிருந்து செஞ்சிட முடியும். ஆனா 5வது வேலையாகிய ஞானம் அருள் என்ற பணியை செய்யணும்னா மனித உடல் தரித்தே ஆக வேண்டும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னா, முதல் 4 வேலையும் செய்வதற்கு பிரபஞ்ச சக்திக்கு உங்களை உருவாக்குவதற்கும், காப்பாற்றுவதற்கும், அழிப்பதற்கும், மாயையில போடுவதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவையில்லை, அதுவே செஞ்சிடும். ஆனா உங்களுக்கு ஞானம் அடையணும், ஞானம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 7 சரீரத்து வந்தாலும் மட்டும்தான் முடியும். இந்த ஞானம் அடைகிறதுங்கிறது இந்த உங்களோட மனித உடம்பு, மனித மனம் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். ஏன்னா உங்களோட ஒத்துழைப்பு இல்லாம உங்களுக்கு ஞானம் கொடுக்கறது நடக்காத காரியம். இந்த மனிதனோட ஒத்துழைப்பு தேவைங்கிறதுனாலதான் மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காகவே, மனிதர்களுக்கு புரிகின்ற மொழியில் பேசுவதற்காகவே மனித உடலாக அந்த பிரபஞ்ச சக்தி அவதரிக்குது. இப்ப புரியுதுங்களா ஏன் குரு அப்படின்னு ஒரு டாபிக் வருதுன்ட்டு? நாம ஞானம் அடையறதுக்காக, நமக்கு ஞானம்னா என்னன்னு புரியறதுக்காக, ஞானம்னா எப்படி அனுபவிக்கிறேன்னு சொல்றதுக்காக நம்மள மாதிரியே இந்த பிரபஞ்ச சக்தி
ஒரு மனித உடம்பு எடுத்து வருது. அதுதான் நம்மளோட குரு. இந்த மனித உடம்புல தான் அந்த பிரபஞ்ச சக்தி வந்து தன்னை வெளிப்படுத்தி நமக்கு ஞானம் அடையறதுக்கு, இந்த ஞானம்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு பிரபஞ்ச சக்தி 4 வேலைகளும் செய்யும் போது கடவுள் தன்மையிலிருந்து நிர்வாண சரீரத்திலிருந்து செஞ்சிருது. ஆனா இந்த பிரபஞ்ச சக்தி பாத்தீங்கன்னா இந்த 5வது வேலை செய்வதற்கு மட்டும் மனிதன் என்ற நிலையிலே குருவாக இறங்கி நிர்வாண சரீரம் என்று ஒரு சரீரம் மாத்திரம் இல்லாம இந்த மொத்த 7 சரீரத்தையும் எடுத்து வருவதனால குரு இறங்கி வந்து பிரபஞ்ச சக்தி தான் கடவுள் என்கின்ற இறங்கி வராத பிரபஞ்ச சக்தியை விட மிக உயர்ந்த நிலையில இருக்கிறது. இதை தான் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அதாவது பிரபஞ்ச சக்தி வந்து நிர்வாண சரீரத்திலேயே நம்மளோட எல்லா 4 வேலையிலும் செஞ்சிருது. 5வது வேலையான ஞானம் அடையறதுக்கு வந்து நம்மள மாதிரியே மனித சரீரம் எடுத்து வந்து நமக்கு ஞானம் போதிக்கிறதுனால நமக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்மள மாதிரியே ஒரு மனித உடல் எடுத்து வருது அந்த பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்திக்கு பெயர் தான் குரு. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடவுள் தன்மையிலிருந்து கடவுள் வந்து 4 வேலையும் நிர்வாண சரீரத்திலிருந்தே செஞ்சிரும். ஆனா இந்த 5வது வேலையை செய்யறதுக்கு மொத்தம் 7 சரீரம் எடுத்து வர்றதுனால கடவுள் தன்மையை விட இந்த குருமாருக்கு வரும் பிரபஞ்ச சக்தி தான் கடவுள் தன்மையிலிருந்து வருது நமக்கு ஞானம் போதிக்கிறதுக்கு. சோ நம்ம கடவுள் நினைச்சிட்டு இருக்கிற சக்தியை விட நம் முன்னாடி இருக்கிற குரு அதை விட சக்தி வாய்ந்தவர். அதனாலதான் நம்ம வந்து அவர் வந்து கடவுளா வந்து போற்றோம். சோ நம்ம கடவுள் நினைச்சிட்டு இருக்க நம்மளோட கருத்துக்களின் தொகுப்பை விட இந்த குருவுக்கு வந்து அதிகமான சக்தி இருக்கு. ஏன்னா இவரு 7 உடம்பையும் எடுத்துட்டு வந்திருக்காரு நமக்கு ஞானம் போதிக்கிறதுக்காக. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு குரு யாரு, கடவுள்னா யாரு அப்படிங்கறது. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.